தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பாதியாக இருக்க இமேஜை இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸோட ஃபுல் இமேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இதில் இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அட்ஜஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே கிராப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ரேஷியோவிலே வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு ரேஷியோ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக இங்கே எக்ஸ்பாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண ரேஷியோவில் இருந்து உங்களோட பிக்சர் இந்த மாதிரி பாதியாக உள்ளக்கு இருக்கும். இன்னமும் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உள்ளே கொண்டுட்டு போனீங்கன்னா மித்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து கவர் ஆகி உங்களோட இமேஜ் வந்து ஃபுல் இமேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும், அது வந்து ஆப்ஷனல் தான். நான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான என்ன டிசைனில் பேக்ரவுண்ட் வேணுமோ அது வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. இல்லைனா கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில் ஆகி வந்துடும். இப்போ நான் கொடுத்துட்டு இங்கே அலோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இங்கே ஜெனரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். இதில் வந்து 100% வந்து நம்மளோட இமேஜ் வந்து உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். இதில் ஒரு 3 இமேஜ் வந்து கிடைக்கும். அதில் உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கூட அகைன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. இதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்றது. இதனால் அடுத்த ரிசல்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஃபுல் இமேஜாகவும் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். நம்ம பாதி இமேஜ் தான் கொடுத்துருந்தோம். சாரீ கொண்டு உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நீட்டாக அதே மாதிரி வந்திருக்கு. இப்போ அடுத்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து பிடிச்சிருக்கோ, இப்போ இந்த இமேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதில் அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு கீழே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணால் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.